மலேசியாவில் நடக்கும் ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் தெற்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் முக்கிய தூணாக விளங்குகிறது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியா ஆசியான் நாடுகளுக்கானது என மோடி பேசினார். நமது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழா நவம்பர் 7 கொண்டாட இந்தியா தயாராகி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பீகாரில் ஆர்ஜேடியின் ரவுடிகள் ராஜ்யத்தை மக்கள் விரும்ப மாட்டார்கள். இண்டி கூட்டணி சிதறடிக்கிறது. என்டிஏ கூட்டணி வலுவாக உள்ளது. சட்டசபை தேர்தலில் என்டிஏ வென்று புதிய வரலாறு படைக்கும் என மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வான் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தாரில் நக்சல் அமைப்பை சேர்ந்த 13 பெண்கள் உட்பட 21 பேர் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்தனர். அவர்களின் மறுவாழ்வுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என போலீசார் கூறினர். டெல்லியில் 20 வயது கல்லூரி மாணவிக்கும் சில இளைஞர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. தொடர்ந்து மாணவி மீது ஆசிட் வீசிய இளைஞர்கள் அங்கிருந்து தப்பினர். மாணவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிந்து தப்பி சென்றவர்களை தேடி வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை வலியுறுத்தியும் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வாகவும் இரவு நேர சிறப்பு மாரத்தான் நிகழ்ச்சி நடந்தது. இம்பாலில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விவசாயிகள் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடுக்க பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து மக்கள் மூச்சுத் திணறலுக்கு ஆளாகின்றனர் என டெல்லி முதல்வர் ரேகா குப்தா கூறினார். கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவையொட்டி மதுரை கோட்ட ரயில்வே சார்பில் நெல்லை தாம்பரத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சை, நெல்லை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலையே புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும் என கூறியுள்ளது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 127வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கிறது. நாட்டில் நக்சல்களை முற்றிலுமாக ஒழிக்க மக்கள் விரும்புகிறார்கள் என கூறினார். பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள், ஏழை எளிய மக்களை பார்க்கவும் அவர்களின் வேதனைகளை கேட்டறியவும் நேரம் இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சொன்னதெல்லாம் புலுகு மூட்டைகள்தான் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொய்கள், அவதூறுகளை புறந்தள்ளுவோம். அரசியல் களத்தில் அறுவடை செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் முயற்சி செய்து வருகிறார் என கூறியுள்ளார். வாக்குரிமையை பறித்துவிட்டு தமிழகத்தில் வெற்றி பெறலாம் என்று பாஜக, அதிமுக போடுகின்ற கணக்கு தப்பு கணக்குதான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் இருந்து சிறுபான்மையினரின் வாக்குகளை நீக்க பாரதிய ஜனதா, அதிமுக முயற்சி செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தான் எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழுநேர சினிமா விமர்சகராக இன்றைய முதல்வர் மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விளையாட்டில் சாதிக்கும் திறமையானவர்களுக்கு தமிழக விளையாட்டுத்துறை என்றென்றும் பக்கபலமாக இருக்கும். மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தவும் செய்யும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். நெல் விவசாயிகளின் வேதனையை திமுக அரசு சாதனை என தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது. 4 ஆண்டில் 1/3 பங்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது சாதனையா, வேதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் சராசரியாக 42.61 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் எல்லை அருகே இந்திய முப்படைகள் திரிசூல் பயிற்சியில் ஈடுபட உள்ளதால் பாகிஸ்தானின் மத்திய மற்றும் தெற்கு பிராந்திய வான்வெளியில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் பயணிகள் விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் செயல்படும் பழைய பொருட்கள் சேமிப்பு கிடங்கில் திடீரென தீப்பிடித்தது.
சற்று நேரத்தில் தீ மளமளவென பரவியதை அடுத்து தீயை அணைக்கும் பணி தீவிரகதியில் நடந்தது. கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமான காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி 5ஆம் நாளில் ஆறுமுக பெருமான் வெள்ளை வாசனை மலர் மாலை அணிந்து வெள்ளை சாத்தப்படியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 5ஆம் நாளில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை பெசநகர் அஷ்டலட்சுமி கோயிலில் வரும் 31ஆம் தேதி ஜீரணோத்தார அஷ்டந்தன மகா சம்பரோக்ஷணம் நடக்க உள்ளது. இதை முன்னிட்டு 5 நாள் நடைபெறும் பாராயணம் ஹோமத்தை காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் துவக்கி வைத்தார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் தாயாரிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது. சூரசம்ஹாரம் நாளை மாலை 6 மணிக்கு நடக்கிறது. வட மாநிலங்களில் நாளை சட் பூஜை நடைபெற உள்ளது. சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் நீர்நிலைகளில் சிறப்பு வழிபாடு செய்வர். இதையொட்டி டெல்லி, பீகார், யூபி, ஹரியானாவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் ரயில் நிலையத்தின் பெயரை சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில் நிலையம் என மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெற்கு மத்திய ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இலவச புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக சென்னையில் 16வது ஆண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்தார். தாயுமானவர் திட்டம் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவும் திட்டமாக தெரியவில்லை, தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட திட்டமாக தெரிகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். முதல்வர் கேட்கும் நிவாரணத்தை கொடுக்காமல் மத்திய அரசு கிள்ளி கொடுக்கும் நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இடுக்கியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி விஜு என்பவர் பலியானார். இடுக்கி அடிமாலி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய பெண் ஒருவர் மீட்கப்பட்டார். மலேசியா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னிலையில் தாய்லாந்து, கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. உலகிற்கு அமைதியை வலுவாக ஊக்குவிக்கும் தலைவர்கள் தேவை என்று அமெரிக்க அதிபர் டிரம்பை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பாராட்டியுள்ளார். எலும்பு சத்து குறைபாடு, மூளை குறைபாடு மற்றும் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தானை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் மாவட்டத்தில் உள்ள 4 கோவில்களின் சுவர்களில் ஐ லவ் முகமது என்ற வாசகத்தை மர்ம நபர்கள் எழுதியதற்கு இந்துக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பீகாரில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர 20 நாட்களில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி அளித்துள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தில் கேரள அரசு இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கட்டும் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி சேனல்களின் வருவாயை மேம்படுத்துவதற்காக TRP நிர்ணய செயல்முறையில் புதிய வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் மரபணு ரீதியான இரத்த கோளாறால் பாதிக்கப்பட்டு ரத்த மாற்றம் செய்யப்பட்ட 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று உறுதியானது. HIV பாதித்த ரத்தத்தை குழந்தைகளுக்கு ஏற்றியதாக பெற்றோர் புகார் அளித்த நிலையில் உயர்மட்ட மருத்துவக் குழு விசாரிக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் பொருளாதார வளர்ச்சியிலிருந்து இந்தியாவின் பாஸ்போர்ட் 85வது இடத்திற்கு சரிந்துள்ளது. கடந்த ஆண்டில் இந்தியாவின் பாஸ்போர்ட் 80வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் 28 வயது பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் வழக்கில் பெயரை குறிப்பிடாமல் MP ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக MLA சுரேஷ் தாஸ் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா ஆலுவாவில் உள்ள மலையாள நடிகர் திலீப்பின் வீட்டுக்குள் குடிபோதையில் சுவர் ஏறி குதித்த ரசிகர் அபிஜித் என்பவரை போலீசார் கைது செய்தனர். GST சீர்திருத்தம் மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுதேசி பொருட்களின் விற்பனை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் மக்களின் தொடர்பு மொழியாக இருந்தது. தற்போது சமஸ்கிருதம் புறக்கணிக்கப்படுவது துரதிர்ஷ்டம் என 127வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். நாடு முழுவதும் 2024-25 கல்வியாண்டில் மட்டும் சுமார் 8000 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவர தரவுகளில் தெரிவித்துள்ளது. இந்த பள்ளிகளில் 20,000 ஆசிரியர்கள் பணியில் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கவர்னரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இங்குள்ள 8 பாஜக எம்பிக்கள் ராஜினாமா செய்தால் இந்த மசோதா உடனே சட்ட வடிவம் பெறும் என தெலங்கானா ஜாக்கிரதை தலைவர் கவிதா கூறினார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடத்தப்பட வேண்டும். தேர்தல் கமிஷனின் நடவடிக்கைகளை நான் வரவேற்கிறேன். இதுகுறித்து நான் 25 ஆண்டுகளாக பேசி வருகிறேன் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறினார். செஷல்ஸ் நாட்டிற்கு சென்ற துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள பேட்ரிக் ஹெர்மேனியின் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றார். தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர்கள் குழு நாளை மாலை செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். பீகாரில் மேற்கொள்ளப்பட்டது போல் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் சட் பூஜை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் LJP தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பஸ்வான் வீட்டிற்கு சென்ற முதல்வர் நிதிஷ்குமார் அங்கு நடந்த சடங்குகளில் பங்கேற்றார். அவரது குடும்பத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தனியார் பல்கலை திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தாவேக முன்னணி தலைவர்களின் செயல்பாடுகளால் விரக்தியில் உள்ள தாவேக தலைவர் விஜய் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வின்றி வீடு மற்றும் அலுவலகத்தில் முடங்கியிருக்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்க பாஜக முடிவெடுத்துவிட்டது. இந்த தேர்தல் அறிக்கை பொங்கலன்று வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடங்கமறு அத்துமீறி என்றால் வன்முறை அல்ல, அடக்குமுறையை எதிர்த்து நிற்பது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் கிண்டல் செய்வது ஆதிக்க சாதி உணர்வு என VCK தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். காந்திமதியை செயல் தலைவராக நியமனம் செய்ததற்கு இவ்வளவு ஆதரவு இருக்கும் என்று நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளையும் விடுதிகளையும் மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழகம் என்று சொல்லி பலனில்லை. சமூக நீதி விடுதிகளை மூடிவிட்டு சமூக நீதி பற்றி பேசுகிறது திமுக அரசு என பாஜக MLA வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜயை நோக்கி சில கேள்விகள் கேட்டதற்கு உடனே அவரை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். என் நண்பனாக இருக்க தகுதி தேவையில்லை, ஆனால் எதிரியாக இருக்க தகுதி வேண்டும் என நாதக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பீகார் தேர்தலில் நீதி வெல்ல வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும், மக்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் மக்களின் ஆசை என திமுக MP கனிமொழி தெரிவித்தார். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தவிக தலைவர் விஜய் சந்திப்பது நல்ல விஷயம். கரூர் விவகாரத்தில் CBI விசாரணையில் நீதி கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக MLA வானதி கூறியுள்ளார். பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற நம் கபடி வீரர்கள் கார்த்திகா, அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் நேராக எனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் நேரில் அழைத்து ஆறுதல் சொல்வது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. விஜயின் எதிர்கால அரசியலை அவர்தான் தீர்மானிக்க வேண்டுமென VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறுவது வரவேற்கத்தக்கது. சட்ட மசோதாவை திரும்ப பெறும் அரசின் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு வரவேற்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டி தெரிவித்தார். பஞ்சாயத்து கிராம நிர்வாக ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் 50 லட்சத்துக்கான மதிப்பீடு வழங்கப்படும் என பீகாரின் இண்டி கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி அளித்துள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் குற்றவாளிகளுக்கு கேடயமாக மாறும்போது யாரிடமிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் முழுதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக பணியாற்றிய தன்னார்வலர்கள் ஊதியம் சரிவர வழங்காமல் உள்ளாட்சிகள் இழுத்தடித்து வருவதால் தவித்து வருகின்றனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சென்னை சீனிவாசபுரத்தில் உள்ள அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். வானிலை மாற்றம் காரணமாக நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் டிசம்பர் மாதம் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜின் திரைமகுடத்தில் மற்றொரு வைரக்கல் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 10 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை உலுக்கிய சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணை வலயத்திற்குள் அரசு அதிகாரிகள் சிலரை கொண்டு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இடைத்தரகர்களுக்கு ஆதரவாக போலி முத்திரைகள், சான்றிதழ்களுக்கு கையொப்பமிட்டது குறித்து விசாரிக்கப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 35,000 கன அடியாக குறைந்த நிலையில் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு 45,000 கன அடியிலிருந்து 35,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக நீடித்து வருகிறது.
புயல் எச்சரிக்கை காரணமாக காசிமேட்டில் மீன்வரத்து குறைந்தது. இதன் காரணமாக விலை அதிகமானது. மீன்பிரியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் அச்சமின்றி புகார் அளிக்க முன்வர வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சீனியர் எஸ்பி ஈஷா சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் நாலுமுக்கில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் 9 சென்டிமீட்டர், மாஞ்சோலையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் வைத்து விஜய் நாளை சந்திக்கிறார். அனைவரையும் இன்றிரவுக்குள் அழைத்து வர நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரி ஏனாமில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை முதல் 29ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் மொத்த கொள்ளளவு 71 அடியில் 70 அடியை எட்டியுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சிமெண்ட் ஏற்றி வந்த 10 டன் லாரி நுழைவாயில் கேட்டை உடைத்துக் கொண்டு சீறி பாய்ந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லின் ஈரப்பதத்தை நிர்ணயம் செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் திருவள்ளூர் மாவட்டம் செம்பேட்டில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர். பரிசோதனைக்காக நெல்மணிகளை சேகரித்து சென்றனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சென்னைக்கு தென்கிழக்கே 780 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலம் உள்ளது. கொடைக்கானல் 5 வீடு அருவி மற்றும் அரசால் அனுமதிக்கப்படாத வன அருவிகளில் டூரிஸ்டுகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிடவும் குளிக்கவும் தற்காலிகமாக சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருச்சி மாவட்டம் வாளாடி, வேலாயுதபுரம் நகர், பூவாளூர், கோமாக்குடி உள்ளிட்ட 6 இடங்களில் நெல் ஈரப்பதம் குறித்து மத்திய உணவுத்துறை அலுவலர்கள் குழு ஆய்வு செய்தனர். உடன் மாவட்ட அதிகாரிகள் இருந்தனர். ஊரில் நாளை நடக்கவுள்ள சூரசம்ஹாரத்தை ஒட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. பாதுகாப்பு பணியில் 4000 போலீசார் ஈடுபட உள்ளனர். 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. குறைவான டிக்கெட் முன்பதிவு காரணமாக மைசூரு நெல்லை, மைசூரு காரைக்குடி, மைசூரு ராமநாதபுரம் இடையே 2 மார்க்கமாக இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பங்கேற்க உள்ளார் என ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. காரில் சென்றவர்கள் உடனடியாக இறங்கியதால் உயிர் தப்பினர். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை தவேக தலைவர் விஜய் நாளை சந்திக்க உள்ள நிலையில் கரூரில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை 5 ஆம்னி பஸ்கள் மூலம் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையில் 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி கும்பகரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தி நெல் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 48% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1 முதல் இன்று வரை பருவமழை இயல்பாக 196.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் 290 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் மேம்பாலம் கட்டும் பணியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக பிரதமர் அலுவலகத்திற்கு புகார் சென்ற நிலையில் இதனை விசாரிக்க தமிழக அரசு தனி அதிகாரி நியமித்து 45 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. தனியார் பல்கலை சட்ட திருத்த முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ள நிலையில் அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரில் சட்ட திருத்த முன்வடிவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. தாய்லாந்தில் நவம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் மிஸ் ஹெரிடேஜ் இன்டர்நேஷனல் 2025 அழகி போட்டியில் பங்கேற்க ராமநாதபுரம் மாவட்ட விவசாயி ஒருவரின் மகள் ஜோதிமலர் தேர்வாகியுள்ளார். தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை கருதி பெருமை அடைவதாக ஜோதிமலர் கூறினார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயில் கந்தசஷ்டி விழாவில் மூலவரான வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வீதி உலா நடந்தது. கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரத்தை ஒட்டி
பழனி முருகன் கோயிலில் நாளை காலை 11 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கிருங்காக்கோட்டை பத்திரகாளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா அருணகிரி சிவாச்சாரியார் உள்ளிட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சில்வத்தூர் பகவதியம்மன் முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. தேனி மாவட்டம் முருகமலை ஸ்ரீ மும்மூர்த்தி கோயிலில் ஸ்ரீ சரஸ்வதி சமேத துர்முக பிரம்மாவிற்கு சகல தோஷ நிவர்த்தி மற்றும் திருமண தடை நீங்கவும் யாக பூஜை நடந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பாலசுப்பிரமணியம் கோயிலில் சூரனை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் அன்னை தாயிடமிருந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி ஸ்ரீலஸ்ரீ நிர்வாண மௌனகுரு சுவாமியின் நினைவிடத்தில் 43ஆம் ஆண்டு குரு பூஜை நடந்தது. 1000 கிலோ பழ வகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரத்தில் சாலையில் நடந்து சென்ற போக்குவரத்து கழக பெண் ஊழியர் அமுதா என்பவரிடம் 7 சவரன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியை விஜயா ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். பஹ்ரைன் நாட்டில் நடந்த ஆசிய இளையோர் கபடி போட்டியில் இந்தியா தங்கம் வென்றது. மகளிர் அணியில் பங்கேற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கிருத்திகா மற்றும் ஆண்கள் அணியில் மன்னார்குடி அவினேஷ் கலந்து கொண்டு அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தனர். இருவரும் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். அவர்களுக்கு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிரான விளம்பரத்தை நாளை முதல் நிறுத்த கனடா அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் திட்டம் உள்ளது. ட்ரம்ப் சர்வாதிகாரியாக இருப்பார் என நான் கூறியது உண்மையாகிவிட்டது என கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். கனடாவின் விளம்பரத்தால் டென்ஷனான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பேசி என் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க மலேசியா வந்தடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் நடன கலைஞர்களுடன் உற்சாகமாக நடனமாடினார். 2025 PN7 எனும் விண்கல் பூமியின் 2வது நிலவு போல 2083 வரை சுற்றி வரும் என அமெரிக்காவின் நாசா தெரிவித்துள்ளது. இந்த விண்கல்லால் பூமிக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என தெரிவித்துள்ளனர். நடிகை பிரியாமணி தமிழில் ஜனநாயகன், தெலுங்கில் சரஸ்வதி படங்களில் நடித்து வருகிறார். அவர் கூறுகையில், எப்போதுமே பிரபலங்கள் தங்களது மார்க்கெட் அடிப்படையில் சம்பளம் கேட்பார்கள். நான் எனது தகுதிக்கு உரிய சம்பளத்தை கேட்கிறேன். அதை கேட்பதற்கு நான் தயங்குவதில்லை. குறைவாக கொடுத்தாலும் ஏற்பதில்லை என்றார். இயக்குனர் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி ரீதியான படங்களை இயக்குவதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அவர், நான் எடுப்பது சாதி அல்ல, சாதியை எதிர்க்கும் படம். இதை தொடர்ந்து செய்வேன் என்றார். எம். ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா சந்தானம் நடித்து ஹிட்டான படம் சிவா மனசுல சக்தி. யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருந்தார். இவர்கள் கூட்டணி 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளது. ஜீவாவின் 47வது படமாக உருவாகும் இதில் லவ் டுடே படத்தில் நடித்த இவானா நாயகியாக ஒப்பந்தமாகியுள்ளார். விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் 54வது படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசை அமைக்கிறார். மமிதா பைஜு நாயகியாக நடிக்கிறார். K.S. ரவிக்குமார், கருணாஸ், பிரீத்தி பாண்டியராஜ் மற்றும் மலையாள நடிகர்கள் ஜெயராம், சுராஜ் வெஞ்சரமூடு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இதில் K.S. ரவிக்குமார் தனுஷின் அப்பாவாக நடிக்கிறாராம். ஏற்கனவே தங்கமகன் படத்திலும் தனுஷின் அப்பாவாக நடித்துள்ளார். இயக்குனர் A.L. விஜய், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் வனமகன் படத்தில் இணைந்திருந்தனர். அதன் பிறகு இருவருக்கும் இடைவெளி ஏற்பட்ட நிலையில் தற்போது காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தின் மூலம் 2வது முறையாக இணைந்துள்ளனர். மதும்கேஷ், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன் என புதுமுகங்கள் நடிக்கும் இப்படத்தில் MS பாஸ்கர் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். பித்தாக் புகழேந்தி இயக்கத்தில் பாடகர் மனோ மகன் துருவன், மீனாட்சி, R.K. சுரேஷ் முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் வட்டக்கானல். தமிழில் இதற்கு முன் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த R.K. வரதராஜ் இந்த படத்தில் பிரதான வேடத்தில் நடித்துள்ளார். அவரது வித்தியாசமான தோற்றம், வில்லத்தனமான நடிப்பு ரசிகர்களை கவருமாம். மேலும் தமிழ் சினிமாவிற்கு புதிய வில்லன் கிடைத்திருப்பதாக கூறுகிறார்கள். இந்த வாரம் இப்படம் திரைக்கு வருகிறது. அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் ரியோராஜ், மாளவிகா மனோஜ் நடித்துள்ள ஆண் பாவம் பொல்லாதது படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகிறது.
படம் பற்றி ரியோ ராஜ் படத்தில் திருமணமான தம்பதிகளிடையே நடக்கும் பிரச்சனைகளை ஆண்கள் சைடிலிருந்து பேசியிருக்கிறோம். பெண்ணியம் பேசுபவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது பெண்களுக்கு எதிரான படம் கிடையாது, அதே நேரத்தில் ஆண்களுக்கு சப்போர்ட்டிவான படம் என்றார்.